ஒவ்வொரு தடையும் அவருடைய மரணத்தை பேசுகிறப்போ வெறும் மரணத்தை பாட பேசல, என் பாடு மரணம் உயிர்த்தெழுதல், நான் பாடுபட போகிறேன், மரிக்க போகிறேன், 3ஆம் நாள் உயிரோடு எழும்ப போகிறேன், அதை நல்லா அறிஞ்சு அதை சொல்லி சொல்லி காமிக்கிறார் திரும்ப திரும்ப. அப்போ அந்த நினைவோடு தான் சிலுவைக்கு போகிறார். மற்றவங்க எல்லாம் அவரை இழுக்கிறாங்க, நான் போகிறேன்றார். ஏன்னா அவருக்கு தெரியும் எவ்வளோ பாடு வந்தாலும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் 3ஆவது நாள் அவர் உயிரோட எழும்ப போகிறார்ன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு உறுதியாக நம்பிக்கிட்டு தான் சிலுவைக்கு போகிறாருங்க. அப்போ அதை பார்த்து நாம் கற்றுக்கணுங்க. என்ன கற்றுக்கணும்? தேவன் என்னை உயர்த்துவார், எவ்வளோ இதனால எவ்வளோ கீழே போனாலும் தேவன் உயர்த்துவார்னு உறுதியாக நம்பிக்கிட்டு தான் தைரியமாக நாம் கீழே போக முடியும். கீழே போகிறதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க. லாஸ்ட்டாக ஆகுன்றார்ல, அதுக்கு ஒரு தைரியம் வேணுங்க, ஒரு துணிவு வேணுங்க. என்ன எதிர்ப்பு வந்தாலும் சந்திச்சுக்கலான்ற ஒரு தைரியம் வேணும்ல. எங்கேருந்து வரப்போகுதுன்னா இயேசுவை பார்த்து தான் வரும். அவர் எப்படி எருசலேமை நோக்கி போறாருன்றதை பார்த்து நீங்கள் கற்றுக்கணும். அப்போ அந்த தைரியம் எல்லாம் சொல்லுங்க, தைரியம், விசுவாசம். 3ஆம் நாள் உயிரோட எழும்ப போறாருன்னு விசுவாசிக்கிறார் உறுதியாக. அது அந்த அளவுக்கு அவர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, நல்லா அறிஞ்சிருக்கிறார். 3ஆவது நாள் நான் உயிரோட எழும்ப போகிறேன். he knows that surely, நிச்சயமாக அறிஞ்சிருக்கிறார். அதுதானங்க விசுவாசம், காணப்படாதவைகளின் நிச்சயம், உறுதி. அப்போது நீங்களும் தேவன் என்னை உயர்த்துவார் சொல்லுங்க, தேவன் என்னை உயர்த்துவார் அப்படின்றத நிச்சயமாக உறுதியாக நம்பிக்கிட்டு இந்த பாதையில் போகணும். அது இல்லைன்னா போக முடியாது. அது எங்கேருந்து வரும்? அவருடைய நிச்சயத்தையும் உறுதியும் பார்க்க தான் வரும். இயேசுவை பார்க்க எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவை பார்க்க. வெறும் தைரியம் விசுவாசம் மட்டும் இல்லை, அன்பு. ஏன்னா இங்கே என்ன பண்ணிட்டார் இயேசு? ஓவராக அன்பு காமிச்சிட்டார் அந்த பிள்ளைக்கு. இப்போ லேசாக வேணால் பண்ணியிருக்கலாம். இதை பிள்ளையை கொண்டு வந்து நடுவில் நிறுத்தி, பிடிப்பார், இந்த பிள்ளைக்கு சேவை செய் அப்படின்னு ஒரு பொருள் எடுத்து இப்படி கொடுத்துருக்கலாம்ல அந்த பிள்ளைக்கு. அதை விட்டு என்ன பண்ணிட்டாரு? பிள்ளையை கட்டி பிடிச்சிட்டார். இது கொஞ்சம் ஓவராக போயிடுச்சு. என்ன ஓவராக போயிடுச்சுன்னா என்ன சொல்கிறாரு? சும்மா பொருள் கொடுத்தா பத்தாது, அவனுக்கு உண்மையிலே அன்பு காட்டுன்றார். சும்மா ஏதோ தானம் தர்மம் செஞ்சால் பத்தாது, ஆக்சுவலாக அன்பு காட்டி அதில் தானம் தர்மம் எல்லாம் வரட்டும். ஆனால் ஆக்சுவலாக அவனை வரவேறு, அவனை ஏற்றுக்கொள், முழு மனதோட ஏற்றுக்கொள். இது எங்கேருந்து போய் சேருதுங்க? இது அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியுமா? இது இந்த அப்படி உனக்கு ஒரு ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுற வேலை கிடையாது. இது இயேசு அன்பு காட்டுற மாதிரி ஒரு அன்பை காட்ட சொல்கிறார். என் நாமத்தினாலே இந்த பிள்ளையை ஏற்றுக்கொள்கிறவன்னா என்னுடைய ஸ்டைலில் ஏற்றுக்கொள்கிறவன், என் விதத்தில் ஏற்றுக்கொள்கிறவன். இப்போ நான் கேட்குறேன், இது லேசில் செஞ்சிட முடியுமான்னு கேட்குறேன். ஏதோ கொஞ்சம் தானம் தர்மம் செஞ்சிருப்பா, ஒரு டைத்து கொடுக்குற மாதிரி, தசம்பாங்க கொடுக்குற மாதிரி இந்த எளியவர்கள் ஒதுக்கப்படுறவர்களுக்கு ஒரு அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சு